ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல காசு கொடுத்து சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்றது, வாட்ச் அவர் இன்க்ரீஸ் பண்றதெல்லாம் பண்ணலாமா? அதுல இருக்க அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன? இப்போ ரீசெண்டா பெய்டு கோச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்களே, அந்த மாதிரி பெய்டு கோச்சிங் பண்ணி நம்ம யூடியூப் சேனலை வந்துட்டு டெவலப் பண்ண முடியுமா? அதுல ஒர்த்தா இல்ல அது வேஸ்டா அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க ஒரு யூடியூபரா இருக்கீங்க, நீங்க இந்த மாதிரிலாம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காசு கொடுத்து இந்த சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்றது, வாட்ச் அவர் இன்க்ரீஸ் பண்றதெல்லாம் யூடியூப்ல இப்போ ரீசெண்டா ரொம்பவே நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி இன்ஸ்டாகிராம்ல இது ஸ்டார்டிங்ல இருந்தே இருந்துச்சு. ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் ஏத்தணும் அப்படின்னா 500 ரூபாய் அப்படிங்கறத இன்ஸ்டாகிராம்லயே டைரக்டா வந்துட்டு நிறைய பேர் போஸ்ட் போடுவாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம இன்ஸ்டாகிராம்ல பாத்திருக்கோம். பட் யூடியூப்ல இப்ப ரீசெண்டா நான் நிறைய பாக்குறேன், இந்த மாதிரி நீங்க பே பண்ணீங்கன்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கறத. நம்ம சப்ஸ்கிரைபர்ல 2 பேர் இந்த மாதிரி பே பண்ணி சப்ஸ்கிரைபர் வாங்கியிருக்காங்க. அவங்க 3000 பே பண்ணிருக்காங்க யூடியூப்ல 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண. அதாவது 1000 சப்ஸ்கிரைபருக்கு 3000 வாங்கியிருக்காங்க அவங்க. ஆனா 3000 வாங்கிட்டு 1000 சப்ஸ்கிரைபர்ல கிட்டத்தட்ட 850 சப்ஸ்கிரைபர் ஒரு 5 நிமிஷத்துல ஏத்தி விட்டுட்டாங்க. சோ அதுல நமக்கு பிரச்சனை. அதை எப்படி பண்றாங்க அப்படின்றத நான் சொல்றேன் பாருங்க. இவங்களும் அந்த 3000 பே பண்ண உடனே சப்ஸ்கிரைபர் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அவங்க கிட்டத்தட்ட வந்துட்டு 200 சப்ஸ்கிரைபர் வச்சிருந்திருப்பாங்க போல. இவங்க ஒரு 800 850 சப்ஸ்கிரைபர் ஏத்தி உடனே 1000க்கு மேல வந்துருச்சு. இவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. இவங்க 3000 பே பண்றதுக்கு முன்னாடி இவங்க ஒரு டவுட் கேட்டிருக்காங்க, நீங்க ஏத்தி விட்டுருவீங்களா இல்ல ஏமாத்திருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்ல நீங்க கரெக்டா ஒரு 10 மினிட்ஸ் பாருங்க, நான் சப்ஸ்கிரைபர் ஏத்திடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க பே பண்ண உடனே ஏத்தி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு டவுட் வந்திருக்கு. ஏன் ஒரு மொபைல்ல இருந்து சப்ஸ்கிரைப் பண்றதுன்னா நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்ல, இவங்க எப்படி 5 நிமிஷத்துல வந்துட்டு டக்குன்னு 1000 சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளை கான்டாக்ட் பண்ணாங்க. சிஸ்டர், இந்த மாதிரி நான் வந்துட்டு பே பண்ணி சப்ஸ்கிரைபர் வாங்கிட்டேன், வாங்குறப்ப எனக்கு ஒன்றும் தெரியல, ஒரு ஆசையில வாங்கிட்டேன், பட் எனக்கு இப்ப பயமா இருக்கு. ஏன்னா உங்க வீடியோ பார்த்தேன், ஃபேக்காலாம் யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைபர்லாம் இன்க்ரீஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி உங்க வீடியோல எல்லாம் சொல்றீங்க. அது வந்துட்டு ப்ராப்ளம் ஆகும் மானிட்டைஸ் பண்றப்பன்னு சொல்றீங்க. பட் நான் வாங்கிட்டேன், இது எதுவும் பிரச்சனை ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணாங்க. அப்பதான் நான் அவங்ககிட்ட சொன்னேன், இப்ப இவ்வளவு மெசேஜ் பண்றீங்களே, அதை வாங்குறதுக்கு முன்னாடி எனக்கு மெசேஜ் பண்ணிருந்தா வேணான்னு சொல்லிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணனேன். சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொன்ன மாதிரி அது அந்த 500 சப்ஸ்கிரைபர் 1000 சப்ஸ்கிரைபர்னால அது ஃபுல்லாவே ஃபேக் ஐடிஸ். இந்த ஃபேக் ஐடிஸ் என்னன்னா, உங்களுக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் தான் பண்ண முடியுமே தவிர உங்க வீடியோல ஒரு கமெண்ட் கூட பண்ண முடியாது. சோ ஃபேக் ஐடியில டைரக்டா நம்ம கமெண்ட் பண்ண முடியாது. இப்ப நீங்களே எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் ஏத்தி விட்டுருப்பாங்கல்ல, அவங்ககிட்டயே போய் 1000 சப்ஸ்கிரைபர் ஏத்தி விட்டீங்க, ஒரு 100 கமெண்ட் போடுங்க என்னோட வீடியோல அப்படின்னு சொன்னீங்கன்னா கட்டாயம் போட முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது எல்லாமே ஃபேக் ஐடி. ஃபேக் ஐடில இருந்து டைரக்ட் கமெண்ட் வராது. சோ நீங்க சப்ஸ்கிரைபர் வேணா சும்மா காமிச்சுக்கலாமே தவிர அதுல இருந்து எந்த யூஸ்மே இல்ல. யூடியூப்ல நீங்க சப்ஸ்கிரைபர் ஷோ ஆஃப் பண்ணி என்ன பண்ண போறீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, நீங்க ஒரு வீடியோ போடுறீங்கன்னா அது 10 வியூ கூட போகாது. ஏன்னா உங்களோட ஒரிஜினல் சப்ஸ்கிரைபர் ஆல்ரெடி இருந்தவங்க தான். இது எல்லாமே ஃபேக் ஐடி. இதுல இருந்து வீடியோ எல்லாம் அவங்க உட்காந்து பார்க்க மாட்டாங்க. சோ நீங்க 1000 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கீங்க, ஒரு 10 வியூ தான் போகுதுன்னா அது வந்துட்டு உங்களுக்கு யூஸ்லெஸ் தான். சோ சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணி என்ன பண்ண போறீங்க? சோ அந்த தப்ப பண்ணாதீங்க. ரெண்டாவது வாட்ச் ஹவர்ஸ் அவங்க சொன்ன மாதிரி ஒரு 1 வீக்லயே இல்லாட்டி 10 டேஸ்லயே வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துறாங்க. 3000 வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி தரேன், 2000 ரூபாய் கொடுங்க. 4000 வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி தரேன், 2000 ரூபாய் கொடுங்க. சேம் இதே தான். உங்களுக்கு பேசிக்கா தெரியும், நம்ம கம்ப்யூட்டர்ல வந்துட்டு டேப் யூஸ் பண்ணுவோம் தெரியுமா? நம்ம ஒரே நேரத்துல வந்துட்டு 10 அப்ளிகேஷன் வந்துட்டு ஓபன் பண்ணலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஐடியில இருந்தும் அவங்க வீடியோ பார்க்க விடுறது. அதாவது டைம் மட்டும் தான் கால்குலேட் ஆகும். அந்த மாதிரி ஒரே ஒரு வீடியோ எடுத்து அவங்க ஒரே இடத்துல ஒரே சிஸ்டத்துல உட்காந்து நிறைய டேப்ஸ் மூலியமா அவங்க வந்துட்டு உங்க வீடியோவை பார்த்து அந்த வாட்ச் ஹவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. சோ அந்த 3000 வாட்ச் ஹவர்ஸ் வந்துடும். இது எங்க பிரச்சனை ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம், நீங்க மானிட்டைஸ் பண்றப்ப மானிட்டைஸ் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டைம் எடுப்பாங்க. அது வந்துட்டு 3 டேஸ்ல இருந்து 2 வீக்ஸ் வரைக்கும் கூட எடுத்துப்பாங்க. ஏன்னா உங்க வீடியோல வந்துட்டு ஏதாவது தப்பு இருக்கா, அதாவது காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருக்கா, கிளைம் இருக்கா, ரீயூஸ்டு கண்டென்ட் இருக்கா, இல்லாட்டி இந்த வாட்ச் ஹவர்ஸ் வந்துட்டு எப்படி இவங்க வாங்கியிருக்காங்க, எத்தனை சப்ஸ்கிரைபர் வந்துட்டு இவங்க வாட்ச் ஹவர்ஸ் பார்த்திருக்காங்க அப்படிங்கறத செக் பண்ணுவாங்க. அப்ப வந்துட்டு நீங்க மாட்டிருவீங்க. என்னன்னா அவங்க வாட்ச் ஹவர்ஸை கவுண்ட் பண்ணும்போது தொடர்ந்து 3000 வாட்ச் ஹவர்ஸ் ஒரே சிஸ்டத்துல இருந்து வந்திருக்கு, ஒரே ஐபி அட்ரஸ்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னா டேரக்டா நீங்க மாட்டிப்பீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நேரா வந்துட்டு மானிட்டைஸ் கேன்சல் பண்றோம், உங்களோட இந்த ஐடியில இருந்து மானிட்டைஸ் பண்ண முடியாது, ஒரே ஐபி அட்ரஸ்ல இருந்து நீங்க வாட்ச் ஹவர்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க, சோ உங்க மானிட்டைசேஷன் கேன்சல் பண்றோம், உங்க ஐடியை வந்துட்டு பிளாக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. சோ இதுல என்ன உங்களுக்கு வேஸ்ட்? நீங்க 3000 rupees கொடுத்து வாட்ச் ஹவர்ஸ் வாங்கினது வேஸ்ட். அதுக்கு முன்னாடி நீங்க யூடியூப்காக பாடுபட்டிருப்பீங்களே, அந்த பாடுபட்டதும் வேஸ்ட். சோ இந்த மாதிரி ஃபேக்கா எந்த விஷயம் பண்ணாலுமே அது கட்டாயம் யூடியூப்ல மாட்டிப்பீங்க. சோ ஃபேக்கா போய் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்றது, ஃபேக்கா போய் வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்றது தயவு செய்து பண்ணாதீங்க. சோ அந்த டாபிக் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ ரீசெண்டா கேட்டது வந்துட்டு இந்த பெய்டு கோச்சிங் பத்தி 2-3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெய்டு கோச்சிங் சொல்றாங்கல்ல சிஸ்டர், அந்த மாதிரிலாம் சேர்ந்தா யூஸ் பண்ணலாமா, நம்ம யூடியூப் சேனல் வந்துட்டு டெவலப் ஆயிடுமா உடனே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க. நீங்க பெய்டு ப்ரொமோஷன், அதாவது இந்த காசு கட்டி நீங்க அந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் வாட்ச் ஹவர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு பெய்டு கோச்சிங் வந்துட்டு எவ்வளவு பரவாயில்ல. இந்த பெய்டு கோச்சிங்கிறது யார் பண்ணுவாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 2-3 சேனல் வச்சிருந்தவங்க, அதை மானிட்டைஸ் பண்ணவங்க. சோ அதுல இருந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்,
இருக்கும் இல்லையா? இப்ப நம்மளுமே என்ன பண்றோம், இந்த சேனல் வந்துட்டு நான் எப்படி டெவலப் பண்ணேனோ அதை வச்சுதான் உங்களுக்கு வந்துட்டு டிப்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். சோ அந்த மாதிரிதான் இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, அதை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு அமௌண்ட்டுமே எனக்கு தெரிஞ்சு நிறைய எல்லாம் கேட்க மாட்டாங்க. மந்த்லி இவ்வளவு கட்டுங்க, நீங்க வந்துட்டு உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேட்டுக்கலாம், உங்க சேனலை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. இது வந்துட்டு ஒரு ப்ராப்பரான மெத்தட்ல போகும். ஒண்ணு இல்ல, இப்ப நம்ம ஒரு தையல் கிளாஸ் போறோம், தையல் கத்துக்கணும்னா எப்படி அந்த மாதிரி ஒரு கிளாஸா தான் போகும். உங்களை வந்துட்டு பேடா வந்துட்டு அவங்க இன்புட் பண்ண மாட்டாங்க. அவங்க சில ஐடியா சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு டைரக்டாவே சொல்லுறேன். இவங்க வந்துட்டு டைரக்டா உங்களோட ஐடிக்கு 1000 சப்ஸ்கிரைபர் ஏத்துறேன், 3000 சப்ஸ்கிரைபர் ஏத்தி விடுறேன்னு அவங்க உட்காந்து எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க. சோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க இந்த வேலையை பாருங்க, அதாவது இந்த மாதிரி வீடியோ எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுங்க, உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது வந்துட்டு டோட்டலாவே நல்ல விஷயம் தான். ஆக்சுவலா நானே வந்துட்டு உங்களை கோச் பண்றேன்னு இடையில சொல்லியிருந்தேன் இல்லையா? ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து வந்துட்டு நிறைய நம்ம இதுல உமன் சப்ஸ்கிரைபர் இருக்கிறனால அவங்க என்ன கேட்டாங்க, அக்கா டேரக்டா வந்து நான் உங்ககிட்ட படிக்கவா, நீங்க வந்துட்டு எப்படி வீடியோ எடுக்கணும், எப்படி தம்ப்நெயில் எடுக்கணும்னு சொல்றதை டேரக்டா சொல்லி தரீங்களாக்கான்னு கேட்டீங்க இல்லையா? இதுதான் வந்துட்டு கோச்சிங். கோச்சிங் பண்றதுனா என்ன ஐடியா வச்சிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிலபஸ் மாதிரி தம்ப்நெயில் எப்படி நம்ம கிரியேட் பண்றது, எப்படி வீடியோவை ஈஸியா எடிட் பண்றது, ஸோ நிறைய வீடியோ எடுத்ததை கொலாபரேட் பண்ணி ஒரே ஒரு வீடியோல எப்படி கொண்டு வரது, வீடியோவை எப்படி ஷார்ட்ஸா கன்வெர்ட் பண்றதுன்னு அந்த சிலபஸ் என்னென்ன பண்ணுங்கிறத சொல்லி கொடுத்தோம்னாலே ஆட்டோமேட்டிக்கா நீங்க அடுத்தடுத்து பண்ணிப்பீங்க. ஸோ இதை தான் வந்துட்டு கோச்சிங்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு ஆள்கிட்ட கோச்சிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லாட்டி நீங்க வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும், உங்க யூடியூபை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தயவு செய்து இந்த மாதிரி லாஜிக்கா பேசினா அவங்ககிட்ட போய் ஜாயின் பண்ணுங்க. இல்ல அவங்க வந்துட்டு இந்த ஃபேக்கா நான் கிரியேட் பண்ணி தரேன், நானே உங்களுக்கு பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னா தயவு செய்து ஜாயின் பண்ணாதீங்க. அதுல ஜாயின் பண்ணி உங்களுக்கு உங்க அமௌண்ட்டும் வேஸ்ட், உங்க யூடியூபையும் மானிட்டைஸ் பண்ண முடியாது. சோ நம்ம சப்ஸ்கிரைபர் யாருமே இதுல திரும்பி போய் ஏமாந்துட கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு விழிப்புணர்வு வீடியோன்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.